கரண்ட் அடித்து 2 கைகளையும் இழந்த பெண்ணுக்கு மீண்டும் செயற்கை கைகளை பொருத்தி இயங்க செய்த கோவை அரசு மருத்துவர்கள். குவியும் பாராட்டுக்களும் நன்றிகளும். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியை சேர்ந்த 32 வயதான ருக்மணிக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு தனது வீட்டின் மொட்டை மாடியில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை அழைப்பதற்காக சென்றபோது எதிர்பாராத விதமாக மேலே சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த மின்சாரம் தாக்கியதில் அவரது 2 கைகளும் செயல் இழந்து போகின. இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் ருக்மணி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கு முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் அவருக்கு அதிநவீன ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ருக்மணியால் தற்போது தனது அன்றாட பணிகளை சுயமாக மேற்கொள்ள முடியும். கைகளை பயன்படுத்த ஏதுவாக யுனிவர்சல் கப் என்கிற சுய உதவி சாதனம் மூலம் அவருக்கு சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் தற்போது ருக்மணி தனது பெயரை எழுதவும் செய்கிறார், தனது அன்றாட வேலைகளை பிறர் உதவியின்றி செய்யவும் செய்கிறார். வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து பெண்ணின் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்த மருத்துவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் சுமார் 200 பேருக்கு இது போன்று செயற்கை கைகள் மற்றும் கால்கள் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.